இன்றைக்கு நாங்கள் ஃபலூடா செய்ய போகிறோம். அதாவது நாங்கள் ஃபலூடா ரோஸ் சிரப் செய்திருந்தோம். இதுக்கு முதல் வீடியோவில் நான் அந்த ரோஸ் சிரப் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள், இந்த இருக்குது நாங்கள் செய்த ரோஸ் சிரப். இந்த ரோஸ் சிரப்பை வச்சு நாங்கள் ஒரு ஃபலூடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னன்னா பால். உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அந்த அளவு பால் எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 750 மில்லி லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட எங்களுக்கு சியா சீட் அது தேவை. எங்களுக்கு நாங்கள் கசகசாண்டுவோம் ஸ்ரீலங்காவில். அதோட எங்களுக்கு சேமியா கொஞ்சம் தேவை. அதோட எங்களுக்கு வெனிலா ஒரு சின்ன ட்ராப் எங்களுக்கு தேவை. அதோட எங்களுக்கு இந்த ஜெல்லி உங்களுக்கு நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி எடுத்திருக்கேன் ஃபலூடாண்டபடியா. உங்களுக்கு என்ன ஜெல்லி வேணுமோ நீங்க அந்த ஜெல்லி மிக்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். அதோட நாங்க செய்த இந்த ரோஸ் சிரப். வாங்க இந்த ஃபலூடாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப நாங்க இந்த ஜெல்லி பவுடரை ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு, சின்ன ஒரு போல் கப்ல போட்டுட்டு, அதோட நாங்க சுடுதண்ணி நல்லா கொதிச்ச தண்ணியை 500 மில்லி லிட்டர் தண்ணி. இது 100 கிராம் ஜெல்லி பவுடர், அதுக்கு 500 மில்லி லிட்டர் தண்ணி விட்டு நாங்க நல்லா கரைச்சிட்டு, அதுக்கு பிறகு நல்லா ஆற விட்டுட்டு நாங்க ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு அது செட் ஆகுற வரைக்கும் நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க வேணும். அதோட பாருங்க, நாங்க ஒரு சின்ன கப் எடுத்து அதுல இந்த சியா சீடை நாங்க போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஊற விட வேணும். கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க ஊற விடுங்க. இப்ப பாருங்க, நாங்க இந்த பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு நாங்க இனி இதை கொதிக்க விடுவோம். இப்ப நாங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இந்த பால் பாத்திரத்தை அப்படியே வச்சு நாங்க கொதிக்க விடுவோம். இதுக்குள்ள என்னென்ன போடணும்னு நான் சொல்றேன். அதோட இந்த பாலுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி விடுங்க. இது கொஞ்சம் திக்கான பால். திக்கான பால் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. திக்கான பாலண்டா நீங்க 1/2 கப் தண்ணி விடுங்க. தண்ணியை விட்டுட்டு கொதிக்கிற நேரத்துல நாங்க சேமியாவை இதோட சேர்ப்போம். இப்ப பாருங்க, பால் கொஞ்சம் சூடாகி கொண்டு வருது. கொதிக்க கூடாது. அந்த நேரத்துல கொஞ்சமா நீங்க என்ன செய்யணும், இந்த சேமியாவை கொஞ்சமா இப்படி போட்டு விடுங்க. சின்ன சின்ன பீஸா போடுங்க. ஏனண்டா பெரிய பெரிய பீஸா அந்த பாயசத்துக்கு போடுற மாதிரி போடாதீங்க. சின்ன சின்ன பீஸா போடுங்க. பாருங்க, இந்த சேமியாவை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு நிறைய வேணுமெண்டா நிறைய போடலாம், ஒரு அளவா வேணுமெண்டா அளவா போடலாம். ஏனெண்டா நாங்கள் இந்த ஃபலூடாக்கு ஜெல்லி, ஐஸ்கிரீம், சியா சீட் எல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம். அப்போ நல்லா இருக்கும். ஒரு அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் செய்து பாருங்க. முதல் ஃபலூடா நல்லா இனிப்பா வேணுமெண்டா நீங்கள் இதுக்கு கொஞ்சம் இந்த பாலோட கொஞ்சம் சீனி கலந்தெடுக்கலாம். இப்போ நீங்கள் ரோஸ் சிரப் மட்டும் விட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு குடிக்கிறதுல நேரம் கொஞ்சம் என்ன சொல்றது, இனிப்பு கூடுதலாக காட்டும். உங்களுக்கு அப்படி தேவையண்டா நீங்கள் இந்த சீனியை கொஞ்சம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த பால் கொதிச்ச உடனே நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த பாலுக்கு கொஞ்சமாக சுகர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு சுகர் வேணுமெண்டா நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஆட் பண்ணினா கொஞ்சம் டேஸ்ட் கூடவா இருக்கும். இப்போ சுகர் பேஷண்ட் எல்லாம் ஆட் பண்ணாமல் குடிக்கிறது நல்லது. சுகர் ஆட் பண்ணாமல் சிரப்பை மட்டும் யூஸ் பண்ணி குடிக்கிறது நல்லது. ஆனால் இது கூட இனிப்பண்டபடியாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் நல்லது தான். பாருங்க, பால் கொதிச்சு கொண்டு வருது. நாங்கள் இப்போ இனி ஃப்ளேமை குறைச்சிட்டு வெனிலாவை ஆட் பண்ணலாம். ஒரு 3-4 ட்ராப்பை ஆட் பண்ணலாம். இப்போ பால் காய்ச்சியாச்சு. அதாவது சேமியா எல்லாம் போட்டு சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. சுகரும் போட்டு, அதாவது வெனிலா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நான் ட்ராப்ல தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா நீங்கள் பாவிக்கலாம். அதோட இந்த சியா சீட், அதை விட இந்த ஜெல்லியையும் இனி நாங்கள் நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
அதுக்கு பிறகு நாங்கள் ஃபலூடா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்க, நாங்கள் இப்போ ஃபலூடா செய்வோம். நாங்கள் இப்போ பால் வந்து கூலிங்ல, அதாவது கூலாக்கி எடுத்தாச்சு. எங்கட செய்து வச்ச ரோஸ் சிரப் இருக்கு, ஜெல்லியும் செட் ஆயிட்டுது பாருங்க. அதோட எங்களுக்கு ஐஸ்கிரீம், அதோட எங்களுக்கு இந்த சியா சீட்ஸ், அதாவது கசகசாண்டு நாங்கள் சொல்லுவோம், அதுவும் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்து கிளாஸ்ல வந்து நாங்கள் எப்படி அந்த ரெடி பண்றேன்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல் நாங்கள் இந்த ஜெல்லியை நாங்கள் வடிவா கியூபா வெட்டுவோம், குட்டி குட்டி கியூபா வெட்டுவோம். இங்க பாருங்க, இந்த குட்டி குட்டி கியூபா இந்த அளவு நீங்க இந்த அளவு வெட்டி வெட்டி எடுக்கலாம். நாங்க இனி இதை அரேஞ்ச் பண்ணுவோம், எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். செய்து வச்ச இங்க பாருங்க, நாங்க செய்து வச்சமே, நான் உங்களுக்கு இதுக்கு முதல் வீடியோல போட்டிருப்பேன். இங்க பாருங்க, இந்த சிரப், அதாவது ரோஸ் சிரப் செய்து வச்சிருக்கு. கிளாஸ்ல கொஞ்சமா இந்த ரோஸ் சிரப் விடுவோம். விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். பாருங்க, இந்த பால் வந்து இப்ப நாங்க கூலிங்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த பாலை இதோட கலந்து விடுவோம். நீங்க கிளாஸ்ல வந்து ஐஸ்கிரீம் மேலால விடணும், ஜெல்லி போடணும்டா நீங்க பாருங்க, இந்த அளவு ஒரு அளவு இந்த அளவு வந்தோடனே பால் ஊத்துறது நிப்பாட்டிட்டு அதுக்குள்ள நாங்க வந்து ஜெல்லி பாருங்க, ஜெல்லி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுல நீங்க ஜெல்லியை கியூப் கியூபா வெட்டி போடலாம். ஜெல்லி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நீங்க போட்டுட்டு அதோட சியா சீட்ஸ், அதாவது நாங்க கசகசான்னு சொல்லுவோம், கசகசா நீங்க நல்லா பாவிக்கலாம். ஏனெண்டா இந்த வெயில் காலத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த சியா சீட்ஸ் வந்து நல்ல மட்டும் சொல்லுவாங்க. நீங்க சியா சீட்ஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும், இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஃபலூடா இது. அதோட வந்து பாருங்க ஐஸ்கிரீம், அதாவது ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப், 1 2, அதோட வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் இந்த சிரப், அதாவது ரோஸ் சிரப் இப்படி மேலால இப்படி நல்ல வடிவா நீங்க சேர்த்துக்கொண்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். நீங்க கிளாஸ் டெக்கரேட் பண்ணும்போது இப்படி சைட்ல இப்படி நீங்க வந்து இப்படி சேர்த்து கொண்டீங்கன்னா நல்ல சூப்பரா இருக்கும் இந்த ஃபலூடா. இந்த கிளாஸ்ல வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி நாங்க சர்வ் பண்ண போறோம், பாப்போம் எப்படின்னு. பாருங்க, இப்ப நாங்க இந்த ஃபலூடாவை நாங்க ரெடி பண்ணியாச்சு. வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த ஸ்ட்ரோவால் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன் நான் இதுல ஒரு சின்ன சோசர் வச்சிருக்கிறேன்டா, நாங்க இந்த மிக்ஸ் பண்ணும்போது ஃபலூடா வந்து இந்த பாக்கும், அதாலதான் நான் ஒரு சின்ன சோசர் வச்சிருக்கிறேன். அப்ப நீங்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட வீட்டுக்கு வார விசிட்டர்ஸுக்கு நீங்க சர்வ் பண்ணலாம். நீங்க செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்.